பட்டுக்கோட்டையில் சுரங்கப்பாதை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் தங்களது ரேஷன் கார்டுகளுடன் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு நிலவியது. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அண்ணாநகர் கொண்டப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் LC94 ரயில்வே கேட் பாதை கடந்த பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. இந்த பாதையை மக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டு காரைக்குடி மயிலாடுதுறை அகல ரயில் பாதை பணிகளுக்காக ரயில்வே கேட் பாதை மூடப்பட்டது. இதனால் கடந்த 12 ஆண்டுகளுக்கு மேல் மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்த இடத்தில் ரயில்வே துறை சுரங்கப்பாதை அமைப்பதற்கு ஒப்புதல் அளித்து அதற்காக 2,38,00,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அந்த இடத்தில் சுரங்கப்பாதை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொண்டப்பநாயக்கன்பாளையம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்களது ரேஷன் கார்டுகளுடன் அதே பகுதியில் உள்ள ரேஷன் கடை அருகே மெயின் ரோட்டில் தரையில் அமர்ந்து திடீர் போராட்டம் நடத்தினர். சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டால் மழை காலங்களில் சுரங்கப்பாதையில் தண்ணீர் நிரம்பி சைக்கிள் கூட செல்ல முடியாமல் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்றும், எனவே சுரங்கப்பாதை எங்களுக்கு தேவையில்லை எனவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். அதற்கு பதிலாக யாருக்கும் பாதிப்பு இல்லாத அளவில் அந்த இடத்தில் ரயில்வே கேட் ஒன்று அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர்.